பெல் அடிச்சிருச்சு. 12th ஸ்டூடெண்ட்ஸோட லாஸ்ட் எக்ஸாமோட லாஸ்ட் மினிட்ல நம்ம இருக்கோம். அவங்க எக்ஸாம் எப்படி எழுதியிருக்காங்க, அவங்களோட ஸ்கூல் மெமரிஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப், இதை பற்றிலாம் கேட்கலாம். இதுக்கப்புறம் அவங்களால இந்த யூனிஃபார்ம் போட முடியாது, கட்டப்பட பின்னல் போட முடியாது, ரிப்பன் கட்ட முடியாது, மதியான லஞ்சில் அந்த பழைய ஆட்டப்பாட்டம் இருக்காது, டீச்சர்ஸ் கிண்டல் பண்ணுறது இருக்காது, ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கப்புறம் இருக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வேறு வேறு இடத்துல வேறு வேறு ஊருக்கு இதுக்கப்புறம் போவாங்க. ஸோ அதே ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கப்புறம் கிடையாது. இந்த மூமெண்ட்டை அவங்கக்கிட்ட கேட்கலாம். வாங்க, மறக்காமல் வீலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் நேம்மா? கோபிகா. கேசவதி. கேசவதி. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஏதோ நல்லா தான் இருக்கு. உங்கள் ஸ்கூல் லைஃப்பை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீங்கள் ரொம்ப அக்கௌண்ட்ஸ் மிஸ் கிட்ட வந்து சைன் வாங்கிறதுக்கு போயிட்டு பக்கத்து கிளாஸ்ல ஒழிஞ்சது நானும் அவெல்லாம். நாங்கள் எல்லாம் பக்கத்து கிளாஸ் அப்புறம் அவதான் எங்களை காப்பாற்றி விடுவோம் அக்கௌண்ட்ஸ் மிஸ் கிட்ட இருந்து லீட்ரு. அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கப்புறம் யூனிஃபார்ம் கிடையாது, இதுக்கப்புறம் ரெட்டை பின்னல் கிடையாது, இதுக்கப்புறம் மதியானம் அது கிடையாது, இதுக்கப்புறம் 6 வருஷம் 7 வருஷம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. அதை நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது வழியாக வருது. நான் சொல்றதுன்னு தெரியலண்ணா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ், உங்களோட அந்த மெமரிஸ் எல்லாம்? சிஎம்எஸ். தமிழ் சார். தமிழ் சார். தமிழ் சார் உங்களுக்கு? சிஎம்எஸ். இந்த டே உங்கள் ஸ்கூலில் மறக்க முடியாத ஒரு டே அப்படின்னு ஒரு டே இருக்கும்ல, அந்த என்ன டே? முன்னாடி அக்கௌண்ட்ஸ் இது வரைக்கும் நாங்கள் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பீரியட் எதுவுமே பண்ணதில்லை. அக்கௌண்ட்ஸ் மிஸ் பீரியட் அப்போ அவன் கீழே பேப்பர்லாம் போட்டு தூக்கி வச்சா தண்ணி வச்சு. அக்கௌண்ட்ஸ் மிஸ் முன்னாடி பார்த்து தூங்கியிருந்தாங்க. அதான் எனக்கு எங்கள் ஃபேர்வெல் மறக்க முடியாது. ஹலோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கேமரா பாஸ். We will miss you. நீங்கள் மிஸ் யூ. மறக்காம நீ யாரெல்லாம் ஸ்கூல்ல மிஸ் பண்றீங்கன்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க பேருப்பா? நகுல். எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா தான் இருக்கு. என்ன சப்ஜெக்ட்? ஃபிசிக்ஸ். டஃபா இருந்தா ஈஸியா? ஈஸியாக தான். உங்க ஸ்கூல் லைஃபை எவ்வளோ மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம்? ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ்லாம் மிஸ் பண்ணுறேன். உங்க ஸ்கூல் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் எதனா? ஃபேர்வெல். ஃபேர்வெல். இந்த ஸ்டாஃப் நான் கண்டிப்பாக என் லைஃப்பில் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. பெனிஷா மேம். பெனிஷா. என்ன சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கலாம்? இங்கிலீஷ். எல்லாருமே மோஸ்ட்டாக அந்த ஸ்டாஃப் தான் சொல்கிறாங்க உங்களோட இதில். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பிஇ பண்ண போகிறீங்க? பிஇ பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட். உங்கள் நேம்? டீச்சர்ஸ்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? டீச்சர்ஸ்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? எவ்வளோ மார்க் வரும்? மார்க்? ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? எக்ஸாம் பண்ணியிருக்கேன். ஏதோ. என்ன சப்ஜெக்ட்? ஃபிசிக்ஸ். உங்கள் ஸ்கூல் லைஃப்பை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? கொஞ்சோண்டு தான் மிஸ் பண்ணுறேன். மற்றபடி சந்தோஷமாக தான் இருக்குது ஸ்கூல் முடிச்சு போகிறது. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் நீங்கள் வரமாட்டீங்க, ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் போட முடியாது, இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார முடியாது, இதுக்கப்புறம் அந்த ஜாலியே இருக்காது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி அதை நினச்சி ஒரு ஃபீலிங் இல்லை. நடந்து போச்சு, ஆனது போச்சு. இருந்தது வரையும் நினச்சிட்டு சந்தோஷப்படுவேன். இந்த ஸ்டாஃபை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டாஃப்? பாலாஜி சார். பாலாஜி சார் கெமிஸ்ட்ரி சார் வருவார். கரெக்ட் டைம் இப்படி வந்து வணக்கம் மாணவர்களேன்னுவார் எங்கள் ஐயா. அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தருவார். நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். நல்லா சண்டைலாம் போடுவார். எங்கள் கூட பசங்க கூட சண்டை போட்டு
நிம்மதியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கடைசியாக ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கேமரா பார்த்து சொல்லுங்கள். கடைசியாக சொல்லணுமா, படிப்பு தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் படிப்பு. உங்கள் நேம்? லீலாவதி. எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? அது எப்படியோ வந்துச்சு, நான் எப்படியோ எழுதுனேன், அவ்வளோதான். உங்கள் ஸ்கூல் லைஃப்பை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஸ்கூலை விட்டு வந்துட்டேன், பட் ஆனால் மிஸ் பண்ணுறது தான். இதுக்கப்புறம் 10 வருஷமாக இந்த ஸ்கூலில் இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு வருஷம். இதுக்கப்புறம் ஸ்கூல் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறீங்க? அவங்க எல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன். இப்படி வராதீங்கனாலும் வீட்டுக்கு வந்து சேருவாங்க, அதனால நான் மிஸ்லாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப்? சித்ரா மேம். சப்ஜெக்ட்? தமிழ். தமிழ் டீச்சர். அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அடுத்து காலேஜ் தான் போகணும். காலேஜ் தான். ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் ப்ரொஃபஷனல். உங்கள் ஸ்கூலில் மறக்க முடியாத ஒரு டே? மறக்க முடியாத டே ஃபேர்வெல். ரொம்ப அந்த ஒரு மொமெண்ட் தான் சொல்ல முடியும். இந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஃபேர்வெலுக்கு முன்னாடி லாஸ்ட் ப்ரேயர், ஆடிட்டோரியம்ல லாஸ்ட் டே உட்காந்துது, எல்லாரும் கிண்டல் அடிக்கிறது. பேர்? 2K நவீன். எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா தான் எழுதியிருக்கேன். உங்கள் ஸ்கூல் லைஃப்பை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஸ்கூல் போக முடியாது, எல்லா எக்ஸாம் முடிஞ்சிச்சு வேறு. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் நேம்? டீச்சர் நேமா ஷீலா மிஸ். 10th நான் பொறிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தான் வேணா நல்ல பையனாயிருன்னு சொல்லி திருத்தி வச்சுருக்காங்க. என்ன சப்ஜெக்ட் அவங்க? இங்கிலீஷ். உங்களுக்கு பிடிச்ச டீச்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஸ்கூல் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டே அப்படின்னு எந்த டே? 11th ஆனுவல் டே. என்ன அது என்ன மெமரினா தெரியலையே, ஆனால் அது ஒரு மெமரி தான். கடைசியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? மிஸ் யூடா பாய்ஸ், ஐ லவ் யூடா. உங்கள் பேர்? என் பேரா சங்கீதா. உங்கள் பேருமா? ஹேமாவதி. ஸ்கூல் லைஃப்பை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? அது வேறயா? ஸ்கூல்னா இது ஒரு 2வது வாழ்க்கை எங்களுக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். என்னன்னு தெரியல, அழுக வரல, ஆனா இதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன ஆகுது. ரொம்ப மிஸ் பண்றேன். மிஸ் விஜய் மிஸ் தான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க என்ன சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கலாமா? காமர்ஸ். காமர்ஸ் மிஸ். கேர் பண்ணுவாங்க, ரொம்ப கேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மிஸ்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே லைக் சப்ஸ்கிரைப். இதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் வந்து போட முடியாது, அதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வத்த போடுறோம். ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் போடாம இருக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்கும். காலேஜ் லைஃப் எப்படி? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதனா சொல்லணும்னா சொல்லலாம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 4 பேர் மட்டும் தான். எப்பவுமே 2 வருஷமாவே நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். 4 பேருமே பிரிஞ்சிட்டோம். இப்போ என்ன போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். 10th ல இருந்து என் கூட வந்தா 10th இருந்து இவங்க கூட இருக்கேன். என்ன பண்ண போறேன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து சில பேர்லாம் ஒன்னாவே இருந்திருப்பீங்க. ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இந்த டிராவல் இருக்கும்ல, இதுக்கப்புறம் இது கிடையாது. வேற வேற காலேஜ், வேற வேற ஊர். காலேஜ் தான் நாங்கள் 4 பேருமே ஒன்றா ஒரே காலேஜ், எம்ஜிஆர் காலேஜ். இப்படி சொல்லி எத்தனை பேர் சேராம இருந்திருக்காங்கன்றதும் மறக்காம சொல்லிடுங்க. சரி, தேங்க்யூமா, பாய். டாடா. லைக் போடுறேன். பேருமா? காருண்யா. எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? சூப்பராக பண்ணியிருக்கேன். எவ்வளோ மார்க் வரும்? 500 to 450லேருந்து 500 வந்துடும். என்ன குரூப் நீங்கள்? காமர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சாப்பிட்டு எல்லாரும் ஒரு ஆன்சர் தான். சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் பேர்? செல்வா மேம். உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் மறக்க முடியாத நாள்? எல்லா நாளுமே நாங்கள் என்ஜாய் பண்ண நாள். ரொம்ப மிஸ் பண்ணோம். சரி, ஸ்கூலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். ரொம்ப அழுதுட்டேன் ஸ்கூலை மிஸ் பண்ணி. இனி அழ மாட்டேன். சரி, விடுங்க. எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஈஸியாக தான் எழுதிருக்கேன். உங்கள் ஸ்கூல் லைஃப்பை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஜாலியாக தான் போச்சு, இருந்தாலும் என்ன சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்கீங்க? 2 வருஷமாக தான் படிக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கோயில் பிள்ளை சார். மேக்ஸ் சார். மேக்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்ஸு என்ன அவங்க பார்ப்பாங்க. இல்லை, ஸ்கூல் முடிஞ்சிருச்சுல, ஸ்கூல் அவங்க ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். அந்த மாதிரி ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ் ரூமில் உட்கார முடியாது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இருக்க முடியாது. அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுவோம். என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கும்? பெஞ்ச் சைடில் சாப்பாடுலாம் சாப்பிடுவோம். பெஞ்ச் கிடைக்கலையே, கிளாஸ் தான். கிளாஸ் டீச்சரை கலாய்ப்போம். அந்த மாதிரி நிறைய
வேற உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத உங்கள் ஸ்கூல் மெமரிஸ்னா அது ஸ்கூல் மெமரிஸ்னால் நான் இங்கே படித்தேன் 2 வருஷம் தான் படித்தேன். இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. மெமரிஸ் நிறைய இருந்துச்சு. நல்ல மெமரிஸ். அடுத்து என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? அடுத்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பேரு? மித்ரா மேகலா. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஏதோ ஒரு அளவுக்கு நான் நல்லா டஃபா ஈஸியா? டஃப் எனக்கு ஸ்கூல் லைஃப் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க? நீங்கம்மா? அப்படிலாம் இல்ல ப்ரோ, தலைவலி ஒளிஞ்சதுன்னு அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச மிஸ், இந்த மிஸ் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு யாரா இருக்காங்களா? பேர் சொல்லலாம். மலர்விழி மிஸ் எங்களோட இங்கிலீஷ் மிஸ் 10th எனக்கு 10th லதா மிஸ், தமிழ் மிஸ் அவங்க. இப்போ வந்து எங்க அருள் மிஸ். நீ தமிழ் மிஸ் அவங்க. உங்க ஸ்கூல்ல மறக்க முடியாத ஒரு நாள் அந்த மாதிரி அப்படின்னா என்ன, நாங்க தப்பு பண்ணி மாட்டீங்கன்னு தான் வர இருக்கு. சரி, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட். என் பேர் கௌதம். எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? எக்ஸாம் மோஸ்ட் ஆவரேஜாக பண்ணிருக்கேன். ஸ்கூலோட லாஸ்ட் டே எவ்வளோ மிஸ் பண்ண போறீங்க ஸ்கூலை? ஸ்கூலை இப்போ தான் ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸ்கூலை மிஸ் பண்ணுறதுலாம் இல்லை. பரவாயில்ல, லைட்டாக மிஸ் பண்ணுறேன். ஸ்கூல் லைஃபோட ரொம்ப மறக்க முடியாத நாள்? மறக்க முடியாதனாலனா டீச்சர்ஸ்ட்ட அடி வாங்குறது, அப்புறம் சைட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ரேகிங் பண்ணுறது எல்லாத்தையும். இது மாதிரி நல்லாயிருக்கும். ஸ்கூலில் பிடிச்ச டீச்சர் பேர்? பிடிச்ச டீச்சர்ஸும் அதுவும் இருக்காங்க வேறு. என் கம்ப்யூட்டர் டீச்சர். சரி, ஓகே ஓகே. அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து நீ எதுவும் முடிவு பண்ணல. நீ இந்த லீவில் தான் முடிவு பண்ணிவிட்டு காலேஜ் சூஸ் பண்ணணும். உங்கள் நேம்? சஹானா. எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? சூப்பரா பண்ணிருக்கோம். சூப்பராக பண்ணிருக்கீங்க. அப்போ எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க ஒரு 500. டோட்டலாக? 600க்கு 450 500 வரும். அவ்வளோ வரட்டீங்க. சரி, ஓகே. ஸ்கூல் லைஃப்பை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப ஸ்கூல் லைஃப், இந்த ஸ்கூல் நான் எல்கேஜில இருந்து படிக்கிறேன். ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான். இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு வர முடியாதுல்ல. சரி, ஓகே. ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் ஸ்கூல் லைஃப்ல, ஒரு நல்ல மெமரிஸ்? எல்லாருமே டெய்லியும் நாங்க பண்றது எல்லாமே மெமரிஸ் தான். சரி, ஓகே. உங்க ஸ்கூல்ல பிடிச்ச டீச்சர் பேர்? எங்க கிளாஸ் டீச்சர், தமிழ் டீச்சர் சித்ரா மேம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வீட்ல சும்மா வெட்டியா சாப்பிட்டு தூக்க வேண்டியதான். எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஈஸியாக தானே. ஈஸியாக தான் எழுதிருக்கீங்களா? நல்ல மார்க் வருமா? சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூல்ல ஸ்டாஃபா சோஃபியா மேம் பிடிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கீங்க? டியூஷன் நைட்டு கேட்கணும், அதான் சொல்லுவார். உங்க ஸ்கூல்ல மறக்க முடியாத நாள்? நான் தான் ஃபேமிலி லஞ்ச் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க, அன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. இப்போ ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு, ஸ்கூல் எவ்வளோ மிஸ் பண்ண போறீங்க? இல்லை காலேஜ் ஸ்கூல் மிஸ் பண்ண மாட்டேன், அந்தளவுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ப்ரோ எக்ஸாம் ஈஸி ப்ரோ, எல்லாமே பச்சை கொஸ்டின், வேறு லெவலாக இருந்துச்சு எக்ஸாம். ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுவீங்களா? ஆமாம் ப்ரோ, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நினச்சாலும் ஸ்கூலுக்கு போக முடியாது. என்ன பண்ணுறது? உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு மறக்க முடியாதது என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்க ஜாலியாக? ப்ரோ நிறைய இருக்குது ப்ரோ சொல்கிறதுக்கு. சும்மா சொல்லுங்க ஒரு விஷயம். ஆனால் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. அடிச்சுட்டு விளையாடுறது நிறைய இருக்குது. உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் நேம் சொல்ல முடியுமா? டீச்சர்னா எப்பவுமே பிடி சார் தான். பிடி சார் தான். பிடி சார் தான். அப்படி உங்களுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு அவர்? எப்படி பனிஷ்மெண்ட் இவ்வளோ பெரிய 9 வராரு, யாரும் பேச்சே இல்லை, எல்லாரும் ஆண்டி தான். ஆனாலும் உங்களுக்கு பிடிக்கும் அவரை? அவர்தான். ஏன் அப்படி? ப்ரோ அவரை பார்த்தாலே போயிடுவாங்க ப்ரோ எல்லாம். ஆனால் உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஸ்கூல் டேல மறக்க முடியாத ஒரு டே அதெல்லாம் இருக்குங்களா? மறக்க முடியாத டே ப்ரோ நிறைய இருக்குது ப்ரோ. அதெல்லாம் உங்களுக்கு நார்மல். ஒரு நாள் பீச்சுக்கு போயிட்டு வீட்டில் மாட்டி ஸ்கூல் கட் வச்சுட்டு பெரிய கேஸ் ஆயிடுச்சு. ஸ்கூல் கட் வச்சிருக்கீங்களா? உங்கள் பேருப்பா? தினேஷ். எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா தான் எழுதுனேன். என்ன சப்ஜெக்ட்? ஃபிசிக்ஸ். உங்கள் ஸ்கூல் லைஃப்பை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? என் ஸ்கூல் லைஃப் வந்து அது வந்து திரும்பி ஒரு முறை கிடைக்காது, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமானதான் இருக்குது எனக்கு. அதில் பர்டிகுலராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் எங்கேயும் போயிட மாட்டாங்க, எல்லாரும் என் கூட தான் இருப்பாங்க. ஒரு எப்படினாலும் நீங்கள் ஒரு 10 வருஷமா இங்கே படிச்சிருக்கலாம். ஆ இந்த 10 வருஷம் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் இதே ரூம் கிடையாது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புரியலண்ணா. 10 வருஷம் ஒன்றா இருந்திருப்பீங்க இவங்க கூட. இதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் ரூம், இந்த இருக்குல்ல, இதுக்கப்புறம் கிடைக்காது இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம். அதை பற்றி உங்களோட ஃபீல் எப்படி?
அது ஃபீல்னா கஷ்டமாக தானே இருக்குது எனக்கு. திரும்பி அவன் கூட பேச முடியாது. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப் எனக்கு பிடிச்ச ஸ்டாஃப் பெனிஷா மேம். என்ன சப்ஜெக்ட் இருக்குங்களா? இங்கிலீஷ். ஓகே, அடுத்து என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? அடுத்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். உங்க பேருமா? யாஷினி. எக்ஸாம் எப்படி நீங்க? சூப்பரா எழுதிருக்கேன். ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? ஈஸியா தான் இருந்துச்சு. உங்க ஸ்கூல் லைஃப் எந்த அளவுக்கு நீங்க மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்? அப்படி என்ன பண்றாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா பார்த்துப்பாங்க, கேரிங்கா இருப்பாங்க, என்ன வேணாலும் தருவாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு நீங்க வர முடியாது. இதுக்கப்புறம் புரியல. டிசி வாங்க. இந்த ரிப்பன்லாம் அதிகமா போட முடியாது. இதுக்கப்புறம் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபீல் பண்ணுவேன் அவ்வளவுதான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் இவங்க தான் அப்படி? எனக்கு எந்த டீச்சரும் பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த வீடியோல வரும். ராகவினா நான் இங்க பார்த்தானே பேசுவாங்க, பார்த்து பேச மாட்டேன், பேச்சு வராது. நாங்க பார்த்தா உங்க ஸ்கூல் லைஃப் எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்றோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றீங்களா இல்ல டீச்சர் மிஸ் பண்றோம். உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் எந்த டீச்சருமே பிடிக்காது. பிடிக்காது. சப்ஜெக்ட் யாருமே பிடிக்காது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப உயிர். இப்போ எந்த அளவுக்கு இந்த லைஃப் நீங்க மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்றேன்றேனே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு டே, அந்த டே தான் உங்க ஸ்கூல் லைஃப்லயே ரொம்ப எங்க ஃபேர்வெல் தான். ஃபேர்வெல் தான். வேற லெவல் தான். வேற லெவல் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்னு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? கேமரா பார்த்து இது மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்றது, ரொம்ப மிஸ் பண்றேன் அவ்வளவுதான். கேட்டுக்கா. ஆனாப்பா உங்க பேருமா? ஆராதா. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஈஸியா தான். ஸ்கூல் லைஃப் எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? 10th. நீங்க ரொம்ப மிஸ் பண்ற உங்க ஸ்கூல் மெமரிஸ் எதனா இருக்குங்களா? போட்டோஸ். நிறைய கிளாஸ்ல போட்டோஸ் எடுத்துருக்கீங்க. நீங்க ரொம்ப மிஸ் பண்ற ஸ்டாஃப்? அக்கவுண்ட்ஸ் மிஸ். எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா தான். ஸ்கூல்ல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க? மிஸ் பண்ணுவோம், போக போக தான் தெரியும். தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப்? எனக்கு பிடிச்சது அக்கவுண்ட்ஸ் மேம், உமா மகேஸ்வரி மேம். ஓகே. ஸ்கூல்ல மறக்க முடியாத ஒரு நாள்னா? எப்பவுமே அதுதான். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மெமரி, நல்ல மெமரி, உங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணது அந்த மாதிரி மெமரி? ஒரு நாள் ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சாங்க ஸ்கூல்ல. அந்த மெமரி. சரி, ஓகே. தேங்க்யூ. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா தான் எழுதணும்ண்ணா. கஷ்டம் நான் எழுதிருக்கேன் ஏதோ. உங்க ஸ்கூல் லைஃப எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்றோம். இப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் போட முடியாது. இதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போட முடியாது. இதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ஸ்ல போயிட்டு நம்ம போய் பெஞ்ச்ல போய் உட்கார முடியாது. அதே கூட்டம் உங்களுக்கு இதுக்கப்புறம் இருக்காது. இதெல்லாம் நினைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா எப்படி தோணுது? அந்த எந்த அளவுக்கு அந்த ஃபீல் இருக்கு? கஷ்டமா தானே இருக்கு. ஸ்கூலுக்கு போக முடியாது. ஸ்கூலுக்கு போனா ஃபுல் டே ஸ்கூல்லயே இருக்கலாம். ஆனா இப்ப ஆஃப் டே விட்டு வெயில்ல வரணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப ஒரு 8 hours உட்கார்ந்திருப்பீங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி காலேஜ்ல ஏதோ ஒரு காலேஜ்ல மட்டும் தான் நடக்கும். காண்டா இருக்கும். இப்போ ஏதோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. போக முடியல, கடைசி நான் உள்ள விட மாட்டாங்க. ஆமா, இப்ப இதுக்கப்புறம் நீங்க போய் அந்த 8 hours உட்கார முடியாதுல்ல, அது எப்படி இருக்கும்? அந்த இப்போ முடிச்சிட்டு நாங்க போயிட்டு இப்போ டிசி வாங்குறதுக்காக போவோம்ல, அப்ப வந்து கொஞ்ச நேரம் தான் மிஸ் கிட்ட மட்டும் தான் பேச முடியும். அதுக்கப்புறம் போயிட்டு உட்கார முடியாது. அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். நினைச்சா கூட போயிட்டு உட்கார முடியாது. டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணாலே ஒரு செகண்ட்ல காலி ஆயிடும். அது எதுவுமே இருக்காதுல்ல. இப்ப அது எதுவுமே இருக்காது. காலேஜ் போனா புதுசா இருக்காம இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை தேடணும் காலேஜுக்கு போனா ஃபர்ஸ்ட். அதுதான் காலேஜ் போய் கச்சாலும் இவ்வளவு மாதிரிலாம் கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம நீங்க ஜென்ரலா இப்ப காலேஜ் போறீங்கன்னா ஒரு 3 வருஷம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அதுல. ஆனா இங்க ஒரு 10 வருஷம் 12 வருஷம் மெமரிஸ் இருக்கும்ல. ஆனா இந்த இது வந்து அங்க இருக்காது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாரு தெரிஞ்சுக்கலாமா? எங்களுக்கு காமர்ஸ் மிஸ் தான், கிளாஸ் மிஸ். தமிழ் ஐயா தான் பிடிக்கும். இந்த ஒரு டே ஸ்கூல் லைஃப்ல மறக்கவே முடியாது அப்படின்னு எதனா ஒரு டே இருக்கா? ஃபேர்வெல் டே, அப்புறம் சில்ட்ரன்ஸ் டே எல்லாம் இல்லனா அதெல்லாம் போச்சு. ஃபேர்வெல் டே தான் லாஸ்டா என்ஜாய் பண்ணோம். அது நல்லா இருந்துச்சு. உங்களுக்குமா? யோசிக்கிறேன் நான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா டேஸ்மே மறக்க முடியாது. எல்லா டேஸ்மே ஜாலியா ஒண்ணா நடந்து போக முடியாது. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் ஸ்கூல்ல இப்ப ஒண்ணா நடந்து போக முடியாது. ரோட்ல அடிச்சு புடிச்சு தள்ளிட்டு போக முடியாது. கரெக்ட்ல? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்னு சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் போய் சேரும். மந்திரா
வந்துடாதீங்க அதுதான் சொல்லுவேன். வந்துடாதீங்க. ரோட்ல போனா கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி போடுங்க. போகாதீங்க. பார்த்துட்டு போனா கொஞ்சம் ஹாய் சொல்லுங்க, ஸ்மைல் பண்ணுங்க. பார்த்து பார்க்காத மாதிரி கண்டுக்காமலாம் போகாதீங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க மிஸ் பண்றீங்களா? ரொம்ப மிஸ் பண்றோம். மிஸ் யூ கைஸ். அடிக்கடி வெளியே போலாம் இந்த ரீசன். நீங்கள் மிஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.